கோழி ஒரு கோழி 650 ரூபா நாட்டுக்கோழி. ஒருத்தன் வந்து 9 ஏக்கர்ல நாட்டுக்கோழி வளர்த்து மாசம் 15 லட்சம் சம்பாதிக்கிறான். உனக்கு சிரிப்பா இருக்கு அண்ணன் சொன்னா நீ நம்ப மாட்ட. வாழை இலையில சேலை வேட்டி, வாழை நார்ல வந்து வாழை மட்டையில பையி, வாழை நார்ல எல்லாம் தயாரிக்கிறான் எங்க ஆளு. அவன் ஒரு வீட்டுல தயாரிக்கிறான், நான் ஆட்சிக்கு வந்தவன நாட்டுல தயாரிப்பேன். தட்ஸ் ஆல். ஒரு 50 ஆண்டுகள் கொடுத்துட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு 5 ஆண்டு கொடுத்து பாரு, எப்படி கொண்டு வரேன்னு பாரு நாட்டை. கரிதிங்காதவன் யாரு? 100 விழுக்காடு மக்கள் 99 விழுக்காடு பால் சாப்பிடுறான், 99 விழுக்காடு கரிதிங்கிறான். மீன், முட்டை, காய்கறி உணவு 100 விழுக்காடு காய்கறி உணவு, பருப்பு, கீரை, நெய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, அரைக்கீரை, எல்லா கீரையும் எங்க இருந்து வருது? சிற்றூர்கள் இருந்து, கிராமத்தில் இருந்து. ஆனா இதையே நீ இந்த விவசாயம் செய்யறது கேவலம். வெளியில போயிடுற. அரை காசுனால அரசாங்க காசா இருக்கணும் இவனுக்கு, காசுனால கவர்மெண்ட் காசா இருக்கணும். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? அரை காசும் இல்ல, காசும் இல்ல, முழு காசு அரசாங்க வேலை. பாய் பின்னுதல் அரசாங்க வேலை, பொட்டி முடைதல் அரசாங்க வேலை, தென்னை ஈக்கி கிழித்து விளக்கமாறு செய்தல் அரசாங்க வேலை, பானை செய்தல் அரசாங்க வேலை, நெசவு செய்தல் அரசாங்க வேலை, பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், மீன் வளர்த்தல் எல்லா கவர்மெண்ட் வேலை. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வாழும் இடங்களிலே வேலை வாய்ப்பு. அங்கிருந்து நகராத.